ஒரு மனிதன் வாழ்க்கையிலே நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் அவனுக்கு அடிப்படை தேவை என்ன? கல்வி, ஒழுக்கம். வெளியிலேயும் குடும்பத்திற்குள்ளேயும் ஒரு மனிதன் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். கல்வி. தமிழ் மன்றத்தில் நின்று உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், உலக நீதி. இளமையில் கல், ஆத்திச்சூடி. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, நாளடியார். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு, ஔவையார். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும், கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி, கொன்றைவேந்தன். இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருபடி மேலே போய் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே சொன்னவன் அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையிலே. பிச்சை எடுத்தாவது படிறான்ட்டான். ஏன்? ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோம். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. உலகம் முழுவதும் சென்று நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் கல்வி ஒன்றுதான் அடிப்படை என்று கூறுகின்றான். அத்தோடு விட்டானா? இங்கே பேசி அமர்ந்திருக்கின்றார்களே அவர்கள் எல்லாம் யார்? எதனால் மேடைக்கு வந்தார்கள்? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருக என்பர். நிமிர்ந்து நிற்பதற்கு அடிப்படை என்ன? எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவர்க்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன் கண் நிற்றலும் கூட பெரினா. படிடா, படிச்சவன் சொல்றதை கேக்கு. கற்றோர் அறிவுரையை காதார கேளுங்கள், உற்றிடும் நெஞ்சினில் உயர்வுன்னா. கேளு, கேட்ட மட்டும் பத்தாது, நிற்றல்னா. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகாம. நிற்கிறோமா? நின்றால் நிமிர்ந்து நிற்கலாம். எப்படியெல்லாம் சொன்னார்கள். கஷ்டமா தான் இருக்கும். புத்தகங்களை படிப்பதை பற்றி கூறினார். தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடங்கொன்று அறிவகற்றும் கல்வி. நெடுங்காமம் முற்பயக்கும் செந்நீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னு. கல்வி, படிப்பு, புத்தகங்கள் இந்த வயசுல உங்களை படிக்க சொன்னா கஷ்டமா தான் இருக்கும். பெரியவர்கள் நிறைந்த அவை. தொடங்கும் போது துன்பமா இருக்கும், வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும். சிற்றின்ப செயல்களோ தொடங்கும் போது இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை பூரா துன்பத்தை கொடுக்கும். நீ வாழ்வு முழுவதும் இன்பமாக இருக்க வேண்டுமா, துன்பம் அடைய வேண்டும்? அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும், புறங்கடை நல்லிசையும் நாட்டும், உறுங்கவலொன்று உற்றுளியும் கை கொடுக்கும். கல்வியில் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணைனா. சிறிது காலமே பிறந்து வாழ்ந்து இறக்கப் போகின்ற இந்த உயிருக்கு படிக்கிறத விட கல்வியை விட நல்ல துணை உலகத்துல எதுவுமே இல்லடான். அதோடு விட்டார்களா? எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம், நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம், நெறி காணாமல் நின்றபடி விழும் நாம் பாரதிதாசன். ஏன் அப்படி சொன்ன? நம்ம எல்லாம் வசதியா இருப்போம், நம்மகிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளும் படிக்க மாட்டோம், பிள்ளையும் படிக்க மாட்டோம். நின்றபடி நெறி காணாமல் விழும்ட்டான். கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அவற்றை படிப்பதன் மூலமும் படித்தபடி நடப்பதன் மூலமும் மட்டுமே இந்த வாழ்க்கையிலே நாம் நிமிர்ந்து நிற்க முடியும். இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சு நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தயவு செய்து தொடர்ந்து நல்ல புத்தகங்களை படியுங்கள். நமக்கு அதிகமான ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் அதிகமான ரோஜா செடிகளை நட வேண்டும்.
நமக்கு அதிகமான அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவுன்னு. எல்லாரும் அறிவாளியா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, படிக்கணும்ல. ஏன் அப்படி சொன்ன? இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, ஆனால் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமை என்பது அதனை விட வெட்கக்கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தான் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி சொன்னவன் மா மேதை அரிஸ்டாட்டில். ஒரு நாடு தன்னை குறைந்த செலவிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அத்துணை பேரும் படித்தவர்களாக இருக்க வேண்டும் என்றான். பாதுகாப்புக்கும் கல்விக்கு என்னடா இருக்கு? கத்திகளினால் ஜெயித்த யுத்தங்களை விட யுக்தியினால் ஜெயித்த புத்தியினால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம் என்று சொன்னவன் எட்மன்பர்க். நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று லெனின் கூறினார். ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்தில் நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான். மாபெரும் கூட்டம் கூடியிருக்கின்ற ரஷ்ய மக்களை பார்த்து ஒரு அறைகோவல் விடுத்தான். 2020 இந்தியா வல்லரசாக மாற வேண்டும் என்றால் படித்தால் மட்டுமே பாரதத்தால் பாராள முடியும் என்று படித்து படித்து சொல்லி நம் மத்தியிலே இறந்தே போனார் அப்துல் கலாம். அதை போல அன்று லெனின் ஒரு அறைகூவல் விடுத்தான். இங்கு கூடியிருக்கின்ற உங்களுக்கு 3 கடமைகள் இருக்கிறது. இந்த ரஷ்யாவை உலக அரங்கிலே அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட முடியும் என்றான். ஒரு மாணவன் எழுந்து முதல் கடமை என்ன என்று கேட்டான். படியுங்கள் என்றான். ஒரு மாணவி எழுந்து 2வது கடமை என்ன என்று கேட்டால் படியுங்கள் என்றான். ஒரு முதியவர் எழுந்து 3வது கடமை எங்களுக்கு என்ன என்று கேட்டார். படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் படியுங்கள் 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 என்று முத்தரப்பிற்கும் ஒற்றை வார்த்தையிலே பதில் சொன்னான் தெரியுமா பெரியோர்களே? யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி இன்று தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்கலாம் என்ற ஒரே காரணம். நம்முடைய பிள்ளைகள் நாம் ஏன் படிக்க வேண்டும்? பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மை போன்ற ஏழை பிள்ளைகளின் குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை நிரூபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் படிக்க வேண்டும். யாராக இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும், anyone who stops learning is old. Whether this happens in 20 or 80, it is immaterial. Anyone who keeps on learning not only remains young but becomes more valuable regardless of their physical capacity. ஏன் அப்படி சொன்ன? ஒரு மாக்கியவல்லியினுடைய புத்தகம் தான் ஒரு டால்ஸ்டாயை உருவாக்கியது. ஒரு டால்ஸ்டாயினுடைய புத்தகம் தான் மகாத்மா காந்திக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்தது. ஒரு மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை புத்தகம் தான் மார்ட்டின் லூதர் கிங்கை உருவாக்கியது. மார்ட்டின் லூதர் கிங் மகாத்மாவை நேரில் கண்டதில்லை. ஒரு எட்டர்னல் வெலாசிட்டி என்ற புத்தகம் தான் அப்துல் கலாம் அவர்களை அணு விஞ்ஞானி ஆக்கியது என்று அவரே குறிப்பிடுகிறார். எல்லோரும் பெஞ்சிலே உட்கார வைக்கப்பட்ட போது கடைசியிலே கோணிப்பையிலே உட்கார வைக்கப்பட்ட ஒரு அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை உருவாக்க முடிந்ததற்கு காரணம் சட்ட புத்தகங்கள் மட்டுமே என்று பதிவு செய்கின்றார். அப்படி என்றால் இந்த உண்மைகளை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? இந்த எலக்ட்ரானிக் யுகத்திலே இந்த உண்மைகளை உணர்ந்தவர்கள் எல்லாம் பெரியவர்கள். புத்தகங்களோடு உண்டு உறங்கி உறைந்து கிடப்பவர் இங்கே அமர்ந்திருக்கின்றார். இது ஏன் குறிப்பிடுகின்றேன் தெரியுமா?
இதை உணர்ந்தவர்கள் எல்லாம் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான், கேட்டுக்கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் எனும் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ். எப்படி முடிந்தது இவர்களால்? இன்று நாம் தவறுவது எங்கே அடிப்படையிலே தவறுகின்றோம்? இந்த படிப்பு நம்ம என்ன செய்யும்? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, ஏன் கண்ணதாசனினுடைய ஒரு வரி, இங்கே உரையாற்றி சென்றிருக்கின்றார்களே நீதியரசரும் நண்பர் தமிழருவி மணியன் அவர்களும், அவர்களுடைய ஒரு உரை உங்களை ஒட்டுமொத்தமாக மாற்றிவிடும். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. எழுதுகின்ற எழுத்தை விட சொல்லுகின்ற சொல் வலிமையானது. சொன்னவன் ஹிட்லர். ஒரு உரையாற்றிட்டு 100 பேர் யூதரை கொண்டுட்டு வந்துருவான். எப்படி முடிந்தது? அலெக்சாண்டர் ராணுவ உடையோடு மாசிடோனியா அரண்மனையிலே நின்று கொண்டிருக்கின்றான். மக்கள் சாரி சாரியாக வருகின்றார்கள். தன்னை பார்க்க வருகிறார்கள் என்று உடையை சரி செய்து கொண்டு நிற்கின்றான். ஒருத்தன் கூட அவனை திரும்பி பார்க்கல, நேர போறான். யாரு? the man who conquered the entire world. உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டர் தளபதியை அழைத்தான். உலகத்தை ஜெயிச்ச நானு என்னுடைய நாட்டில் நின்றுட்டு இருக்கேன், என்ன பார்க்காம எங்கடா போறான் எல்லாரும் சாரி சாரியா? மெத்த படித்த ஒரு ஞானி டயோஜனிஸ்னு பேரு நம்முடைய நாட்டிலே இருக்கிறார். அவரை பார்க்க செல்லுகின்றார்கள். வியந்து போன அலெக்சாண்டர், நான் பார்க்க வேண்டும், அவனை போய் அழைத்து வா. குதிரையை எடுத்துக்கொண்டு தளபதி செல்லுகின்றான். போய் குதிரையை நிறுத்துறான். கூரை வீட்டிற்கு முன்னால் புத்தகத்தை திறந்து வைத்து சூரிய வெளிச்சத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார். தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கல, பல்பு கண்டுபிடிக்கல. இறங்கணும்னு வா அரண்மனைக்கு போலாங்கிறான். ஏன்? மன்னனை போய் பார்க்கலாங்கிறான். நான் மன்னனை பார்க்கணும்னு சொல்லலையேங்கிறான். இல்ல, மன்னன் உன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். அப்படி என்றால் அந்த மன்னனை இங்கு வர சொல்கிறோம். வியந்து போன தளபதி தலை உடம்பிலே நிற்காதல்லவா, போய் வேற வழி இல்லை சொல்றான். அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர், சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த மகா அலெக்சாண்டர். அவன்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, எப்பற உலகத்தை பிடிச்ச? ஒற்றை வார்த்தையிலே பதில் சொன்னான், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்றான். ஏன் இது இந்த இடத்துல சொல்றேன் தெரியுமா? அவ்வளவு படிச்சவன். நானே வர்றேன், போறான், குதிரை எடுத்துக்கிட்டு போறான். அப்பொழுதும் படித்துக் கொண்டிருக்கிறார் டயோஜனிஸ். குதிரையை கொண்டு போய் நேரா நிறுத்துறான். சூரிய வெளிச்சத்தின் மூலம் நான் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றேன், குதிரையின் நிழல் மூலமாக அதை மறைக்கின்ற முட்டாளை குதிரையை சற்று அகற்றி நிறுத்துங்கிறான். மிரண்டு போன அலெக்சாண்டர் வேற வழி இல்லாம அவனுடைய துணியினுடைய உறுதியை பார்த்து அகற்றி நிறுத்துறான். இறங்குறான், எந்திரிக்கிறான். என்ன வேணும் கேட்கிறார் டயோஜனிஸ். யார? உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டர். ஒரே கேள்விதாங்கிறான், நான் இந்த உலகத்தை ஜெயிச்ச அலெக்சாண்டரா, நீ கூரை வீட்டுல புத்தகத்தை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்க, என்ன பார்க்காம உன்னை பார்க்க ஏண்டா வர்றான்? இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்த அலெக்சாண்டர் என்று கூறிவிட்டு டயோஜனிஸ் கூறினார், நண்பர்களே, நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவன், நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னை வென்றவனடா. மண்ணை வென்ற உன்னை விடுத்து தன்னையே வென்ற என்னை பார்க்க வருகிறார்கள். உன்னுடைய வாளின் கூர்மையினால் வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடானு கோடி பேர். என்னுடைய நூலின் கூர்மையினால் வாழ்க்கையை அடைந்தவர்கள் அதை விட அதிகம் பேர். சொன்னாரே, வீரத்தின் மூலம் சிறியதிலே அழிவதை விட அன்பின் மூலமாக வாழலாம் என்று. ஏன்? எதற்காக? இதை நமக்கு கற்றுக் கொடுப்பது எது? சரி, நல்லா படிக்கிறோம். அடுத்தது ஒழுக்கம்னு சொன்னேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் ஒழுக்கம் தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் நாட் தி அவேர்னஸ் ஆஃப் டிசிப்ளின்
that is lacking, but only implementation is lacking அப்படின்னு சொல்லுவான். என்ன அர்த்தம்? ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய பண்பு. தயவு செய்து பெற்றோர்களே, நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள். விளைச்சலை தராத வயலும் ஒழுக்கத்தை தராத கல்வியும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். இன்று இருக்கிறதா? இளவயதாகட்டும் முதியவர்களாகட்டும் புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள தெரியவில்லை என்றால் யாரேனும் வாழ்க்கையிலே அமைதியை ஆள முடியுமா? இதை சொல்லுவதற்கு நானோ, நண்பர் தமிழருவி மணியனோ, நீதியரசர் திரு மகாதேவன் அவர்களோ தேவையில்லை. நமக்கு நாமே போதும். அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை நாமே விட்டொழிக்க வேண்டும் என்று நினைத்தால் உலகத்திலே ஒரு அயோக்கியன் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயம். யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட் என்று மகாத்மா காந்தி அதைத்தான் சொன்னார். செய்கிறோமா? அல்லது செய்ய சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோமா? நினைத்து பாருங்கள். 2 பெண்கள் மேலை நாட்டிலே நடந்த பெண்கள் மாநாட்டிற்கு சென்றார்கள். மேலை நாட்டினுடைய மாநாட்டு தலைவியினுடைய நடை உடை பாவனைகளை பார்த்து நம்முடைய பெண்கள் வியந்து போய் நிற்க, மாநாட்டு தலைவி நேராக நம்முடைய பெண்களிடம் வந்து, தமிழ் பெண்களும் அடக்கம், உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சொல்ல, வியந்து போன இவர்கள் எங்களிடம் எப்படி தோற்று போனீர்கள் என்று கேட்க, உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நீங்கள் இதுவரை உடைக்கவில்லை, நாங்கள் உடைத்து விட்டோம், அதனால் தோற்று போய்விட்டோம். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே, பல்கலைக்கழகத்திலே வீரத்துறவி விவேகானந்தர் சீரிய ஒரு உரையை ஆற்றி முடித்தார். அரங்கம் அதிரும் கைத்தட்டு. உரை முடிந்தவுடன் பேராசிரியர் எட்மண்ட் பர்க் என்ற ஆங்கிலேய ஆசிரியர் எழுந்து, இந்தியாவையும் விவேகானந்தரையும் மட்டம் தட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு, பெண்களை அடிமைப்படுத்துகின்ற, பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற, மனைவியை அடிமையாக்குகின்ற தேசத்திலிருந்து வந்துதானே எங்களுக்கு நீங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்க அரங்கமே அமைதியானது. அடுத்த நொடி வீரத்துறவி விவேகானந்தரிடமிருந்து பதில் சீறி பாய்ந்தது. பேராசிரியர் எட்வின் மெர்வின் அவர்களே, நான் கூறுகின்ற பதிலை கேட்டுவிட்டு பெண்களை இழிவுபடுத்துபவர்கள் யார் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி, எங்களுடைய இந்தியாவிலே மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாக பார்க்கின்றோம். உங்களுடைய மேலை நாட்டிலே தாயை தவிர மற்ற பெண்களை மனைவியாக பார்க்கின்றீர்கள். யார் பெண்களை அடிமைப்படுத்துவது என்று கூறினார். இதுக்கு நம்ம சந்தோஷப்படுறோம், கை தட்டுறோம். இன்றைய நிலை என்ன? ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக கனத்த மனத்தோடு இதனை பதிவு செய்கின்றேன். ஒரு மனுஷன் நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னு சொன்னா, குன்றன நிமிர்ந்து நில் அப்படின்னு சொன்னா, ஒழுக்கத்தை தவிர வேறு எதாலும் முடியாது நண்பர்களே. ஏன் தெரியுமா? எங்கே தவறுகிறோம் என்று பாருங்கள். எதை செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். சமீபத்தில் ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. நிஜ உலக ஆபத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, அந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு அத்துணையும் நீங்களும் செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கும் சொல்லித்தர வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். 14 வயசு பையன் 6 வயசு பெண்ணை கற்பழிச்சு நெருப்பூத்தி எரிச்சு புகை வருதுன்னு போய் சொல்லி காவல்துறை கைது செய்கிறது. 16 வயது பையன் 14 வயது பெண்ணை கற்பழித்து நெருப்பு ஊத்தி தான் காதல் பண்றான். காதலுக்கு அதை ஒத்துக்கல, ஒருதலை காதல், நெருப்பு ஊத்தி எரிக்கிறான். நாம் தமிழ் மரபை பற்றி பேசிக்கொண்டு மேலை நாட்டினர் நம்மை புகழ்ந்தார்கள் என்றால் மனதிலே மகிழ்ச்சி அடைகின்றோமே. இன்றைய நிலை என்ன? எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? நகர்ப்புறங்களிலே உள்ள 100 பள்ளிகளிலே 1000 மாணவர்களிடம் கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அதிர்ச்சி அளிக்கக்கூடிய முடிவு.
67% மாணவர்களும் 39% மாணவிகளும் ஆபாச படங்களை செல்போனிலே பார்க்கிறார்கள், அதை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்கிறார்கள். ஃபேன் ஃபிக்ஷன் என்ற காமரசம் ததும்பும் இணையதளத்தை பார்த்த இந்திய மாணவ இளைஞர்களின் மாணவிகளின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 1 கோடியை தாண்டும். அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான இந்திய குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்லுகிறது. பெற்றோர்களே, பெரியோர்களே, ஒரு அருமையான அறிவுபூர்வமான அவையிலே இதனை நான் பதிவு செய்கின்றேன். உங்களால் முடிந்ததை யோசியுங்கள், முடிந்ததை செய்யுங்கள். உலகம் முழுவதும் சென்று நான் உரையாற்றுகின்றேன். வேற விமானத்தில் போய் இறங்கி எங்கேயாவது நாட்டில், சவுதி அரேபியா, குவைத், துபாய், எந்த நாட்டில் போய் இறங்குனீங்கனாலும் எல்லா ஆப்ஸும் க்ளோஸ் ஆகிக்கும். இந்தியாவில் வந்து இறங்குனீங்கன்னா எல்லாம் திறந்துக்கும். சுப்ரீம் கோர்ட் கூட சொல்றாங்க, பார்லிமெண்ட்டை, இந்த நாட்டிலே உள்ள இளைஞர் சமுதாயம் கெட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான கற்பழிப்பை பற்றி சொன்னேனே, அவர்களிடம் கேட்டால் செல்போன்ல பார்த்தேங்கிறான். மெச்சூரிட்டி வர்றதுக்கு முன்னாடி நாலேஜ் வந்துடுதுங்க. உங்களுக்கு எனக்கு 35 வயசுல தெரிஞ்சது அவனுக்கு 15 வயசுல தெரியுது. அவன் என்ன பண்ணுவான்? எங்கு பார்த்தாலும் தீய செயல்கள். ஓ, இதை செய்யாவிட்டால் நாம் வாழ்க்கையில எதையோ இழந்து விடுவோமா என்று அந்த இளைஞர் சமுதாயம் அதை தேடி ஓடுகிறது. கவர்ச்சியை கடைபிடித்து காசு பண்ணுகிறார்கள். குடும்ப உறவுகளை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அப்படி என்றால் நம்மை நாம் தானே காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சமுதாயம் இப்படி போகிறது என்று அறைகோல் விடுகிறோமே, அதற்கு அடிப்படையை தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்கின்றோம்? அப்படி என்றால் 3 மாதங்களுக்கு முன்னால் வந்த ஒரு தீர்ப்பை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன் காரணத்தோடு. ஹரியானால ஜிண்டால் பல்கலைக்கழகம்னு ஒரு கழகம் இருக்கு, மிகப்பெரிய பல்கலைக்கழகம். ஹிர்திக், கரண், விகாஸ் 3 பேர் அதுல படிக்கிறான். சட்டப்படிப்பு படிக்கின்றான், 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்றான். மிகப்பெரிய பல்கலைக்கழகம். தமிழகத்திலிருந்து சேர்ந்த ஒரு அபலை பெண் MBA போய் அந்த பல்கலைக்கழகத்தில் சேர்றான். அதுல அந்த ஹிர்திக்ங்கிறவன் முன்னாள் மத்திய அமைச்சர், 2வது உள்ள கரண்கிறவன் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய மகன். இவன் 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை காதலிக்கிற மாதிரி கெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். எப்படி பாருங்க சிந்தனை இளைஞர்களுக்கு. அந்த ஹிர்திக் சொல்றான், நான் செஞ்சு காமிக்கிறேங்கிறான். அந்த பெண்ணிட்ட Facebookல ஃப்ரெண்ட் ஆகிறான். அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணுது. அபலை பெண், பேதை பெண், இங்கிருந்து சென்றவள், தமிழ் பண்பாட்டிலே வளர்ந்தவள். BMW கார்ல வர்றான், தினம் பேசுறான். ஒரு நாள், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, ராத்திரி 11 மணிக்கு உன்னுடைய புகைப்படத்தை எனக்கு அனுப்பு என்று கூறுகின்றான். அந்த ஒரு நொடி அந்த பேதை பெண் எடுத்த முடிவு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அவளை நார் நாராக கிழித்து போட போகிறது என்பதை அறியாத அந்த பெண் மாணவிகள் நிறைய பேர் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். அனுப்பிச்சிடறான். ஆப்பிள் iCloudல அதை வச்சுட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போட்டுருவேன்னு தான் மட்டுமல்ல தன்னுடைய நண்பர்களுக்கும் விருந்தாக்கினான். இறந்து போயிடுவோம் நம்ம தாங்காதுங்கிற சூழ்நிலையில் அந்த பெண் இங்கே தொடர்பு கொள்கின்றால். அவர் ஆசிரியருடைய மகள். பதறி அடித்து இருவரும் ஆசிரியர்கள் விமானத்தை பிடிச்சு போறாங்க. எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். அந்த பெண்ணினுடைய நிலையை பார்த்து அந்த பெற்றோருக்கு என்ன கனவுகளோடு அனுப்பி இருந்தார்கள். போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அவனுடைய பேக்ரவுண்ட் அக்யூஸ்டை பற்றி தெரிஞ்சவொன்னே கம்ப்ளைண்ட் எடுக்கல. படித்தவர் அல்லவா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறார். சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் டைரக்ஷன் டு ரெஜிஸ்டர் ஏ கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட். ஒரு நல்ல காவல்துறை அதிகாரி பதிவு செய்கிறார். விசாரணை முடித்து சார்ஜ் ஷீட் போடுறார். சுனிதா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜிகிட்ட வருது. 40 நாட்களுக்கு முன்னால் வந்த தீர்ப்பு இது நண்பர்களே. இதை இந்த அவையிலே ஒழுக்கத்தை பற்றி பேசுகின்ற காரணத்தினால் பதிவு செய்கின்றேன். கதையல்ல, நிஜம். அந்த ஜட்ஜி அதை விசாரிக்கிறாங்க. முதலாக இந்தியாவிலே எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ், வாட்ஸ்அப்ல ஒன்று அனுப்பிச்சிட்டு அந்த பக்கம் உள்ளவங்க பார்த்துட்டா ப்ளூ டிக் வருது இல்லையா? இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஃபிங்கர் பிரிண்ட் பிகாஸ் நோ 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் அன்லஸ் இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த சேம் ஃபிங்கர் ஆஃப் த சேம் பர்சன். அது தியரி, கன்க்ளூசிவ் ப்ரூஃப். அப்படி எடுத்துக்கொண்டு 3 குற்றவாளிகளுக்கும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து முதல் முறையாக தீர்ப்பு கூறியிருக்கின்றனர். நாம் ஒழுக்கத்திலே எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம்?
இந்த இடத்திலே ஒன்றை பதிவு செய்கின்றேன். தன் மனையாளை தனிமனை இருத்தி பிறர் மனைக்கு ஏகும் பேதையும் பதறேன். தான் மனைவியை தான் வீட்டில் வச்சுட்டு அடுத்தவன் வீட்டுக்கு போறவன் பதறான். தன் மனையாளை தாய்மனை அனுப்பி பின்பவள் பாரா பேதையும் பதறேன். நண்டு சிப்பி வேய் கதலி நாசமுறும் காலம் கொண்ட கருவளிக்கும் கொள்கை போல் போதம் தனம் கல்வி பொன்ற வரும் காலம் அயல் மாதர் மேல் வைப்பார் மனம். நண்டு குஞ்சு பொறிச்சோன்னு செத்து போயிடும். வாழை குளதல்னு வெட்டிடுவான், மூங்கி பூ பூத்தவன வெட்டிடுவான். இதெல்லாம் தன்னுடைய கருவே அதை அழிக்கிற மாதிரி ஒருத்தனுக்கு புகழ் பணம் படிப்பு எல்லாம் பெருசா வந்துச்சுன்னா அவன் அழியணும்னு காலம் வந்துருச்சுன்னா அடுத்தவன் முன்னாடி மேல ஆசை வைப்பான்டான். தமிழ் இலக்கியத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி சென்றிருக்கின்றான். இதை ஏன் சொல்லுகின்றேன்னு தெரியுமா? மெத்த படித்த இளைஞன் ஐடி படிக்கிறான், சென்னையில போய் வேலை பார்க்கறான், 3 லட்சம் ரூபாய் சம்பளம், கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த வாலிபன், தமிழகத்தை சேர்ந்த பெண், அவளும் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறா. எத்திக்ஸ் வேல்யூ பத்தி எல்லாம் பேசுறோம்ல, ஒழுக்கத்தை பத்தி தானே பேசுறோம். அதுக்காக தான் இதை சொல்றேன். அத்துணை பேரும் நல்ல குடும்பம் நடத்துறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. 2 பேருடைய அப்பா அம்மாவும் 6 மாதங்கள் கழித்து முதல் கரு உறுகிறாள். கணவன் வரும் வரை காத்திருந்து சொல்லுகின்றாள், கருவை கலைச்சிருங்க. வந்தோன்னு ஆடி போகின்றாள். ஏன்னு கேட்கிறா, சொல்ல மாட்டேங்கிறான். திருமணம் செய்வதற்கு முன்னாலே மற்றொரு மனைவி இன்னொருவனுடைய மனைவியுடன் தொடர்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறாள் கணவி. சண்டை வருது, மனைவி தெரிஞ்சோன்னா சண்டை போடுறான், விரட்டுறான், போயிடுறான். 10 மாதம் ஆகியும் பிறக்கல, பார்க்கல. குழந்தை பிறந்துச்சு, போய் பார்க்கல. அம்மா அப்பா எல்லாம் போய் கெஞ்சுறாங்க. கணவன் இல்லாத பெண்ணாக வாழுகின்றால் பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கேட்கிறாங்கடா. 4 நாள் கழிச்சு வர்றேன் போங்க. மருமகன் மனம் திருந்தி வந்து விட்டான் என்று எல்லோரும் நினைக்கின்ற நேரத்திலே நண்பர்களே, அன்னைக்கு நைட் அங்க தங்குறான். திடீர்னு 1:30 மணிக்கு முழிச்சு பிள்ளைய பக்கத்துல காணா, என்னங்கன்னு சொல்லி கணவனை எழுப்புறா. கிணத்துல தூங்குது, போய் பாருங்க. தான் பெற்ற பிள்ளையை ஒரு ஐடி படித்த இளைஞன், கோல்டு மெடல் வாங்கினவன், அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சவன், 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன், தன் பிள்ளையை கிணத்தில இருந்து விட்டான். சேம் ரிப்ளிகா இன்னொரு இன்சிடென்ட். அவன் பெங்களூர்ல வேலை பார்க்கிற தமிழகத்து இளைஞன் செவுத்திலே அடித்துக் கொள்ளுகின்றான் தன்னுடைய பிள்ளை. எதற்கு இந்த படிப்பு? ஒழுக்கத்தை தராத கல்வி எதற்கு? நீதிமன்றத்தையும் காவல் நிலைய கதவுகளையும் பற்றி கனவில் கூட பார்க்காத அந்த பெற்றோர்கள் தினம் தினம் ஏறி இறங்கி கொண்டிருக்கின்றார்கள். எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று கேட்டாரே, நாம் எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? ஈன்றால் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் என பெற்ற தாய் பசியோடு இருந்தா கூட தப்பான செயலுக்கு போதறான். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். நான் வர்ற பொருள் நியாயமான வழியில வரணும்டான். அதுக்கு முன்னாடி சொன்னாங்க, சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிப்படும். ஆபிரகாம் லிங்கன் தன் குழந்தை படிக்கிற பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட உயர்ந்தது என்பதை என்னுடைய மகளுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லித்தாருங்கள். எழுதினவன் யாரு? ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி. உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வமும், ஒழுக்கமில்லா உயர்பெயர் அறிவும், மனச்சான்றில்லா மனமைகள் போகமும், மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், தியாகம் சிறிதிலா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கை இல்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே 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 என்பதை தெரிந்து கொள்வதற்காக படிக்க சொல்லுங்கள். பிள்ளைகளை நீங்கள் படித்து கூறுங்கள், புத்தகங்களை படியுங்கள்.